சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இப்போ கேட்ட கரெக்டா இருக்கும். அண்ணி அண்ணி என்ன உனக்கு பிடிக்குமேனு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். புடவையா? நீ எப்பயுமே என்கிட்ட இருந்தானே புடவை வாங்குவ. இப்ப என்ன புதுசா எனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்க? அது இல்ல, நீ இது போட்டா நீ அழகா இருப்ப. இந்த வாங்கிக்கோ. யார் அந்த பையன்? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சாங்க? அவன் போச்சு போச்சு, வீட்டுக்கே கூட்டு வந்துட்டியா? இல்ல 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 இல்ல, அவன் இங்க பக்கத்துல தான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றான். நீதான் அண்ணன்கிட்ட எப்படியா பேசி. ஓ அண்ணன் கிட்டயா? ஐயோ என்னாலாம் முடியாதுப்பா. உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவான். அண்ணே நீ கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் நீ பேசு நீ. அண்ணி சரி, நீ வந்து பாத்திரத்தை கழுவு, நான் போய் பேசுறேன். உண்மையிலே வா. இவளுக்கு வேலையாகணும். என்ன நீ இந்தா செல்லக்குட்டி. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன பேசிருப்பாங்க தெரியலையே. நில்லடி, அடிக்கலாம் வரலடி. உங்க அண்ணன் வர சொன்னாரு. வா போலாம். ஏய், அந்த பையனை வர சொன்னாரு. உண்மையிலே வா. ஆமா. சத்தியமா? ஆமாண்டி. அண்ணி ஐயோ விடுறீ. தேங்க்யூ. நீ என்ன பிள்ளையோ. ஐயோ ஷோ டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளு காணாமே. டேய் என்னடா என்ன அசனட போட்டு நடந்து வந்துட்டு இருக்க? அவ்வளவு தூரம் நடந்து வரானாமா? இங்க பாரு, எங்க அண்ணன் நாளைக்கு உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அவர் எதுக்கு என்ன பார்க்கணும்? டேய் மாப்பிள்ளை பாக்குடா. மாப்பிள்ளை பார்க்கணுமா? இப்ப என்ன பண்றது? இங்க பாரு, நாளைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துரு, நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வந்துரு. ஓகே தானே? ஓகே ஓகே. மச்சான் மச்சான் நெல்லு மச்சான் 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 நெல்லு மச்சான். உன்னை விட்டா யார் மச்சான்? மச்சான் மச்சான் நெல்லு மச்சான். என்னடா பிரச்சனை உனக்கு? என் ஆளு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க மச்சான். கூப்பிட்டா போயிட்டு வாயேன். இல்ல மச்சான், அவங்க அண்ணனும் அண்ணியும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. யாரு, என்னையா? என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா உங்க அப்பா அம்மா கூட்டின்னு போ. இல்ல மச்சான், நம்ம போய் பேசி ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். டேய் என்னெல்லாம் வர முடியாது மச்சான். மச்சான் வா மச்சான், எனக்கு பயமா இருக்கு மச்சான். ஏன் என்ன பண்ணிட்டியா என்ன? நான் எதுவும் பண்ணல. அதானே பார்த்தேன், நீ இதெல்லாம் பண்ண மாட்டியே. ஐயே, எனக்கு நீ யாரா பேசுவா? இப்பெல்லாம் பண்ணா யாரா பேசுவா? நார்மலா பேசுறா. மச்சான் நீ மட்டும் வா மச்சான், நைட்டு உனக்கு கேட்டு விடுவா, எல்லாம் நான் வாங்கி தரேன் மச்சான். வரேன் போ மச்சான். போ வந்துட்டியா மச்சான்? போலாமா? மச்சான் 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 மச்சான். என்னடா சாணி மிரிச்சிட்டியா? இல்ல மச்சான், ஃபர்ஸ்ட் டைம் போறோம்ல, அதான் வலது கால் எடுத்து வச்சு போலான்னு. டேய் சி நார்மலா வா. மச்சான் இன்னைக்கு மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா. என்ன ஜெல்லி டைட்டா போட்டு வந்துட்டியா? இல்ல மச்சான், உன்னை தண்ணியிலேயே குளிப்பாட்டிடுவேன்னு சொன்ன மச்சான். ஆன மாதிரிதான். இல்ல ஆனா ஒண்ணு, ஓகே ஆச்சுன்னா சந்தோஷத்துல வாங்கி தர, ஓகே ஆகலன்னா வருத்தத்துல வாங்கி தரணும். ஆக மொத்தம் உனக்கு வாங்கி தரணும். அவ்வளவுதான், வா போலாம். ரேகா சீக்கிரம் ரெடியாவா, அவங்க வந்துட்டாங்க பாரு. வாங்க. வணக்கம். ரேகா ரெடி ஆயிட்டு இருக்கா, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி சரி. சின்ன தனியா வர சொன்னா அந்த லூசை கூட்டிட்டு வந்திருக்கான். உன்னை யாரும் அவனை கூட்டிட்டு வர சொன்னா? பயமா இருக்குன்னு கூட துணைக்கு கூட்டிட்டு வந்தோம்மா. டேய் அவன் மூஞ்ச பார்க்கவே எரிச்சலா வருது. நான் எதுவும் கேட்கல மச்சான், நீ பேசு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேலை அவனை கட் பண்றேன் என்ன? பண்ணிடுறேம்மா. ஏய் இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. மச்சான் நீ எதுவும் தப்பா எடுத்துக்கல? நீ நைட்டு வாங்கி கொடுக்கலனா தான் தப்பா எடுத்துப்பேன்.
சார் 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 எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை சார் இவன் தான் சார் லவ் பண்ண சொல்லி எனக்கு கொடுத்து ஓரம் சார். டேய் டேய் அவர்தான் எங்க அண்ணன். அண்ணனா? அண்ணனா? கன்னு கேஷுவலா இருக்கும். இதுல யாரு பையன்? நாங்க 2 பேருமே பையன்தான். என்னடி என் தங்கச்சிய லவ் பண்ற அந்த பையன் யாருன்னு கேட்டேன். ஏய், என்னடா நான் தான் லவ் பண்ற பையனை இவன் சொல்லுவான்னு நான் நினைச்சேன் சார். ஆனா இவன் சொல்லல சார். அதனால நானே சொல்லிடுறேன் சார். நான் தான் லவ் பண்ற பையன் சார். சரி சரி இறக்குங்க. நீங்க கொஞ்சம் இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. சரிங்க. அப்புறம் தம்பி என்ன பண்றீங்க? முறுக்கு எடுக்கிறான் சார். என்னம்மா அது? முறுக்கு தானே எடுக்கிறாரு. தம்பி என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன். இங்க பாரு, நாளைக்கு நீ என்ன வேலை பாக்குறேன்னு கேட்பாரு. ஏதோ ஒரு வேலை பாக்குறேன்னு சொல்லு. என்ன? சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு வேலை பார்க்குறேன் சார். சார் எந்த வேலை இருந்தாலும் பண்ணுவான். இப்போ ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் சார். ஐடில? ஆமா சார். மாசம் என்ன வரும்? மாசம் 31 நாள் வரும் சார். டேய் இந்த மாசம் 29 தான்டா வரும். எப்படி? இங்க பாரு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல செத்துருவோம். என்ன விளையாடுறீங்களா? மாசம் சம்பளம் எவ்வளவு வரும்னு கேட்டேன். மாசம் நிறைய வரும் சார். வரும் சார். நிறையா? அப்ப நிறைய விசாரிக்கணும் போல. இப்படியே போனா எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணன் வேணாம்னு சொல்லிடுவாரு. இவன் பண்றத பார்த்தா எனக்கே வேணான்னு சொல்லணும்னு தோணுது. நிறைய வரும். ஆமா சார். அப்பா அம்மா என்னப்பா பண்றாங்க? கண்டிப்பா சொல்லி ஆகணுமா சார்? தெரிஞ்சுக்கணும்ல. அம்மா என்னம்மா பண்றீங்க? சமைச்சிட்டு இருக்காங்களா சார்? தம்பி என்ன வேலை பண்றாங்கன்னு கேட்டேன். சமைக்கிறது வேலை தான் சார். வேலை தான் சார். அப்பா? அப்பா பேங்க்ல இருக்கார் சார். பேங்க்லயாப்பா? ஆமா சார். என்ன வேலை? வீட்டில் ஒரு பழைய 500 நோட்டு இருந்துச்சு சார். அது செல்லுமா செல்லாதான்னு கேட்க போயிருக்கார் சார். அப்பா என்ன வேலை செய்யறன்னு கேக்குறாரா சார்? நீங்க அதை வச்சுட்டு பின்னாடி போகாருங்க சார். அப்பா எலக்ட்ரிஷியனா இருக்கார் சார். அப்படி சொல்றா? எலக்ட்ரீஷியன்? அப்படியா? வீடெல்லாம் எப்படி? வீடெல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. பெயிண்ட் மட்டும் மாத்திட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார். ஆமா சார். தம்பி என்ன நக்கல் பண்றீங்களா? சொந்த வீடா வாடகை வீடான்னு கேட்டேன். அண்ணே சொந்த வீடு தானே வச்சிருக்காரு. பாரு கார் இருக்கு, நல்லா டிப்டாப்பா வந்திருக்காரு. ஐடி கம்பெனில கூட வேலை பாக்குறாரு. உங்களை பார்த்து பயந்து பதறி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு பயத்துல இருக்கணும்ல பயம். போலீஸ்காரனா சும்மாவா? ஏங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க, பேசணும். பயந்துருவாங்களாமே. உள்ள வாங்க, உங்களுக்கு இருக்கு. வரேன். சரிங்க சார். பேசிட்டு இருங்க. இது கூப்பிடறான்னு தெரியலையே. ராத்திரி அடிப்பாளோ. டே லூசு, லூசு மாதிரி பேசாதன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? இதுக்கு தான் லூசு கூட சேராதுன்னு சொல்றேன். இங்க பாரு, ஒரு நிமிஷம் வா, உன்கிட்ட பேசணும். இல்ல அண்ணா நீலா. ஏச்சி வா. டேய் என்ன எல்லாம் விட்டு போறீங்க? நான் என்ன பண்றது? நீ இத சாப்பிடுறது. என்னடா ஜோடி ஜோடியா உள்ள போயிட்டீங்க? இதுக்கு தான் அந்த லவ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சு கூடாது. என்னம்மா? இரு சாத்திடுறேன். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுங்கற? அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். பேசாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. பேசாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? எனக்கு இருக்குது ஒரே தங்கச்சி. முன்ன பண்ண தெரியாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போற இடத்துல கஷ்டப்பட்டா? போற இடத்துல கஷ்டப்பட்டா எங்க போவா? இங்க தானே வருவா. வந்தா எனக்கு தானே கஷ்டம். அதெல்லாம் யோசிச்சு தான் சொல்றேன். இல்லம்மா, நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குதுமா. ஏங்க நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த பையனை பார்த்தா நல்லா அம்மாஞ்சி மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி பசங்க தான் கடைசி வரையும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தலையாட்டிட்டே இருப்பாங்கங்க. நம்மளே தான் சொல்றாளோ? சரி, நீ சொல்றது கரெக்ட் தான். அம்மா அப்பா எல்லாம் வளர்ந்த பொண்ணு.
ஆசைப்பட்டா அவ ஆசைப்பட்டபடியே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ம்? நீங்க ரொம்ப குட்டுங்க. இதெல்லாம் இருக்கட்டும், அடிக்கடி வெளில வந்து ஏங்கெல்லாம் கூப்பிடாத. ஏங்க? பயமா இருக்குல்ல? சரி சரி போங்க. தம்பி இந்த பிஎஃப் அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னீங்க? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. டைம் வேற ஆகுது. சரக்கு வாங்கி தருவானா வாங்கி தர மாட்டானா? அப்படியே நேத்து உங்ககிட்ட எவ்வளவு படிச்சு சொன்னேன். அவனை கூட்டிட்டு வராதனா கூட்டிட்டு வந்திருக்க. அப்படி சொல்லாதனா இப்படி சொல்லிருக்க. என்னதான்டா உன் பிரச்சனை? இவ்வளோ சொன்னியா? உங்க அண்ணன் போலீஸுங்கிறத சொன்னியா? அந்த ஆளை பார்த்த பயத்துல நான் என்ன பேசுறேன்னு தெரியாம நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறேன். நான் போலீஸ்னு சொன்னா நீ வந்திருக்க மாட்டேல, அதான். ஆமா, நான் ஏன் வந்து மாட்ட போறேன்? என்னது? அதை விடுமா, இப்போ வேற என்ன பண்ணலாம் அதை மட்டும் சொல்லு. பேசி பாப்போம். அவங்க எதுக்குமே மெசேஜ்லன்னு வை, டக்குன்னு கால்ல விழுந்துரு. அப்படியா? என்ன மன்னிச்சிருமா? பைத்தியம், ஏன் கால்ல இல்லடா, எங்க அண்ணன் கால்ல. அப்படியா? அண்ணே அண்ணே. ஐயோ தம்பி விழு 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 விழு. மாமா 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 உன் தங்கச்சி மாமா உங்க தங்கச்சி நீங்க கட்டித்தர சொன்னதான் நான் எந்திரிப்பேன். மாப்பிள மாமா மாப்பிள ஏந்திரிங்க மாப்பிள. ஆமா, அப்போ உங்க கல்யாணத்துக்கு சம்மதமா? கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம் மாமா. சரிப்பா. அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. வெல்கம்மா வெல்கம்மா. தேங்க்ஸ் நீ. அப்போ சரக்கு இருக்கு மாமா. அப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தானே மாமா? மாப்பிள சொல்லுங்க மாமா. எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி மாப்பிள. கண் கலங்காம பாத்துக்குங்க மாப்பிள. கண்டிப்பா மாமா. அழுதம்மா. சுத்தமா செட் ஆகல. மாப்பிள மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. வெளில போலாமா? போலாம் மாமா. சமைச்சு வச்சிருமா, வந்துடுறேன். சரிங்க. மாப்பிள்ளைட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. வாடா மைசூர் பாக்கு. வாடா. வாங்க வாங்க, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ளன்றாரு? போயிட்டுருங்க. சரிங்க மாமா. ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரிங்க சார். சரிங்க சார். ஏமா அந்த லுங்கி எடு. ஆமா அநேகமா. Cheers. Cheers. மச்சான் நிறைய பேசுவார்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோ யோசிக்கிறாரு? மாப்பிள்ள சொல்லுங்க சார். என்னது சாரா? அதான் எல்லாம் ஒரே சொந்தமாயிட்டோம் சாருங்கிறன்ட்டு. மாமான்னு உரிமையை கூப்பிடுங்க. ஓகே மாமா. சொல்ல சொன்னது அவரை, ஒன்றும் இல்லை. ஓகே சார். மாப்பிள்ள என்ன பண்ணுங்க, நாளைக்கு அப்பா அம்மா பேச சொல்லுங்க. அவங்க டெய்லியும் பேசுவாங்க மாமா, அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை. ஐயோ துப்பாக்கி வரைக்கும் வச்சுட்டு டேய், உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து கல்யாண விஷயம் பேச சொல்றாரா? சும்மா இருக்கவங்க கூட சுட வச்சிருவான் போல. டேய் ஒரு ரவுண்டு போடுறீங்களா? போடலாமே. இல்லை இவன் குடிப்பான். இந்தாங்க அடிச்சுட்டு வளருங்க. மாப்பிள்ள மாமா மனசு சந்தோஷமா இருக்கியா? ஒரு உண்மையா சொல்லவா? சொல்லுங்க மாமா. உன்னைய பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆமா மாப்பிள்ள, தங்கச்சி கல்யாணம் மேட்டர்ல அதான் விசாரிச்சு நாலு குறுக்கு விசாரணை பண்ணி தானே நம்ப வேண்டியது இருக்கு. மாமா நீங்க என்கிட்ட உண்மையா இருக்கீங்கல்ல? ஐயா இழுக்க ஆரம்பிச்சிட்டானே. நானும் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்ல? சொல்றேன் என்னன்னு சொல்லு மாப்பிள்ள. என்னதுடா? நான் உண்மையை சொல்லியே அவன். என்ன உண்மை? எனக்கு எந்த வேலை வெட்டி இல்ல, நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன். அவ்வளோ உண்மையா இருக்க சொல்ல. ஐடில வேலை பார்க்கறான்னு சொன்னேன். ஐடி படிச்சிருக்கான்னு சொல்ல வந்தேன். கண்ணு பார்த்ததும் ஐ மிஸ் ஆகி போய் வந்துருச்சு. விடு மாப்பிள்ள, வேலை தானே, அதெல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். தெய்வம் மாமா நீங்க. நல்ல மனுஷன் தான்டா. வீடு அதான் காலையிலே சொன்னால மாமா, நீங்க பெயின்ல அடிச்சீங்கன்னா வீடு புது வீடு ஆயிடும். அடிச்சிருங்க. என் வீடை கேட்கலாம் மாப்பிள்ள, உங்க சொந்த வீடு. மாமா நம்ம தான் ஒரே சொந்தமாயிட்டல மாமா, இனிமே இதான் என் சொந்த வீடு. கிட்ட வாங்க மாப்பிள்ள. ஆமா முத்தம் கொடுக்க போறீங்களா? உண்மையை வரவே தானே உங்களுக்கு ஊத்தி விட்டேன். ஏன் சோடுங்கடா. சாரி சார்.